ஹாய், திஸ் இஸ் ஈஸ்வர் ஃபார் விவின்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு மார்ஜினல் காஸ்டிங். பொதுவாக ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் வந்துட்டு நம்ம காஸ்ட்டை வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பேசிஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம குரூப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெவென்யூ மைனஸ் டைரக்ட் காஸ்ட்டு, அட்மின் ஓவர் ஹெட்டு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு, சேல்ஸ் ஓவர் ஹெட்டு, இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். பட் இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காஸ்ட்டை வந்துட்டு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். என்னது? பேஸ்ட் ஆன் நேச்சர், வேரியபிள் காஸ்ட்டு அண்ட் தென் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணி வேரியபிள் காஸ்ட்டுக்கு பின்னாடி வர்ற மார்ஜின் என்னது, அதுதான் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். அதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். ஃபர்ஸ்ட், ட்ரெடிஷ்னல் பேசிஸ் ஆஃப் காஸ்டிங்ல என்ன மாதிரி ஃபார்மட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் இல்லைங்களா? ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ரெவென்யூ வரும், மைனஸ் காஸ்ட் எல்லாமே நம்ம சேர்த்து இது பண்ணுவோம். என்ன? பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம காஸ்ட்டை ட்ரில் டவுன் பண்ணுவோம். என்னது? டைரக்ட் காஸ்ட் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஃபேக்டரி ஓவர் ஹெட் போடுவோம். அதுக்கப்புறம் அட்மின் ஓவர் ஹெட் போடுவோம். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஓவர் ஹெட் போடுவோம். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு காஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம அரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம ரெவென்யூல இருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இதுதான் ட்ரெடிஷ்னலா நம்ம யூஸ் பண்ற காஸ்ட் சீட்டோட ஸ்ட்ரக்சர். இதுல இருந்து மார்ஜினல் காஸ்ட் சீட் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ மார்ஜினல் காஸ்ட் சீட் நம்ம போட போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன? இதே மாதிரி ரெவென்யூ தான். ஓகே, அதுக்கப்புறமா வர்றதுதான் இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இந்த காஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து வேரியபிள் போர்ஷனை மட்டும் நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன? வேரியபிள் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட்ல வேரியபிள் காஸ்ட் இருக்கும், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ல வேரியபிள் காஸ்ட் இருக்கும், அட்மின் ஓவர் ஹெட்ல வேரியபிள் காஸ்ட் இருக்கும், சேல்ஸ் ஓவர் ஹெட்ல வேரியபிள் காஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் பிரிச்சு நம்ம இங்க போடுறோம். ஓகே, அது எக்ஸ் ஆக்சிஸ் வருது. இதுல இந்த ரெவென்யூ மைனஸ் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது என்னது? கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இது ஒரு அமௌண்ட் வரும். இதுல இருந்து தான் நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல இருந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பண்ணி தான் நம்ம என்ன அரைவ் பண்றோம்? ப்ராஃபிட் அரைவ் பண்றோம். இப்ப புரியுதுங்களா? ட்ரெடிஷ்னல்ல நம்ம வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கல. டைரக்டா ரெவென்யூ போடுறோம், அதுக்கப்புறம் காஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ட்ரில் டவுன் பண்றோம், ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா மார்ஜினல் காஸ்டிங்ல நம்ம என்ன பண்றோம்? ரெவென்யூ போடுறோம், அதுக்கப்புறமா வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் பிரிச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வர்ற மார்ஜின் வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் நம்ம சொல்றோம். அதுல இருந்து தான் நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம்? நம்ம பெட்டரா டெசிஷன் எடுக்கிறதுக்கு ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கை காட்டிலும் மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? அது ஏன் எப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்போங்கும்போது உங்களுக்கு நல்லா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அந்த ப்ராக்டிக்கல் சினாரியோ என்னன்னா, நான் இங்க ஒரு ஃபேக்டரி நம்ம பில்ட் பண்றோம். அந்த ஃபேக்டரியில பெர் மந்த்துக்கு வந்துட்டு எவ்வளோ பட்ஜெட்டட் குவான்டிட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றோம். 1000 குவான்டிட்டி. பட்ஜெட்டட் குவான்டிட்டி எவ்வளவு? 1000 யூனிட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம். ஓகே, எவ்வளவு சேல் பண்ணலாம்னு நினைக்கிறோம்? செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் எவ்வளவு வருது? 100 rupees. ஓகே, அதுக்கு தேவையான மெட்டீரியல், லேபர், அது வாங்குறதுக்கு டைரக்ட் காஸ்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி டைரக்ட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு வருது? 60 rupees வருது. இந்த 60 rupees தான் வேரியபிள் காஸ்ட். இப்போ ஒரு மெட்டீரியல் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 60 வரும், 2 மெட்டீரியல்னா 120 வரும், 3 மெட்டீரியல் நம்ம பண்ணா 180 வரும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? குமுலேட்டிவா போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு. அதாவது அந்த ஃபேக்டரிக்கு ரெண்ட்னு வச்சுக்கலாம். ரெண்ட் வந்துட்டு 30,000 per rupees per month. அது நம்ம
எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி நம்ம இந்த 30,000ங்கிறது வந்துட்டு மந்த்லி நம்ம கொடுத்தாகணும் இல்லைங்களா. இந்த சினாரியோ பேஸ் பண்ணி காஸ்ட் ஷீட் போடலாம், ட்ரெடிஷ்னல் காஸ்ட் ஷீட் போடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்ட் ஷீட் இதுல என்ன வருது, ஃபர்ஸ்ட் ரெவென்யூ வரும் இல்லைங்களா. ரெவென்யூ ஃபர்ஸ்ட் அமௌண்ட், அதுக்கப்புறம் பெர் யூனிட், இந்த ரெண்டுமே போட்டுக்கலாம். அமௌண்ட் எவ்வளவு, 1000 யூனிட்ஸ் இன்டூ 100. ஓகே, ஸோ 1 lakh rupees வரும். பெர் யூனிட்டுக்கு 100 வரும். நம்ம இந்த காஸ்ட் ஷீட் எவ்வளோ போடுறோம், 1000 யூனிட்ஸ் போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் காஸ்ட் எல்லாமே நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் காஸ்ட், அதாவது எஸ் டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ வருது, 60 இன்டூ 1000, 60,000 வருது. பெர் யூனிட் வந்துட்டு 60 டிவைடட் பை 1000 யூனிட்ஸ் ஈக்குவல் டு 60. அதுக்கப்புறம் என்னது, ஃபிக்ஸ்டு காஸ்ட், இது 30,000 வருது. ஓகே, இது 30 rupees பெர் யூனிட் வருது. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருது, 90,000 வருது. 90 பெர் யூனிட் வந்துட்டு 90 வருது இல்லைங்களா. இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ரெவென்யூ 1 lakh, டோட்டல் காஸ்ட் 90, ஸோ ப்ராஃபிட் இஸ் 10,000 rupees. ஸோ அதே மாதிரி 100 பெர் யூனிட் வந்துட்டு 90 rupees வருது. அப்போ ப்ராஃபிட் பெர் யூனிட் வந்துட்டு எவ்வளவு, 10 rupees. ஓகேங்களா. இதுதான் ட்ரெடிஷ்னலா நம்ம போடுற காஸ்ட் ஷீட். இப்போ மார்ஜினல் காஸ்டிங் பேசிஸ்ல நம்ம போடலாம். மார்ஜினல் காஸ்ட் ஷீட் இது எப்படி போடலாம், அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் இதுக்கும் ரெவென்யூ தான் வரும். ஓகே, ரெவென்யூ அமௌண்ட் பெர் யூனிட், ரெவென்யூ இதுக்கும் எவ்வளவு, 1 lakh, ஒரு யூனிட் எவ்வளோ, 100 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இதுல டோட்டலா காஸ்ட் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் பேசிஸா போட மாட்டோம், பேஸ்ட் ஆன் நேச்சர் போடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் எல்லாமே பிரிச்சு போடுவோம். வேரியபிள் காஸ்ட் இதுல என்னது, இந்த டைரக்ட் காஸ்ட் இருக்கிற 60 rupees பெர் யூனிட் தான் வேரியபிள் காஸ்ட். அப்போ 1000 இன்டூ 60 rupees பெர் யூனிட், அப்போ 1000 இன்டூ 60, 60,000, இதுதான் வேரியபிள் காஸ்ட். இதுக்கப்புறம் என்ன வரும், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வரும். கான்ட்ரிபியூஷன் இது எவ்வளவு, 40,000, அதாவது 40 rupees பெர் யூனிட் வரும். அதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணிடுவோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம், 30 மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். எவ்வளோ, 10,000 rupees. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு பெர் யூனிட் வந்துட்டு போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் போட மாட்டோம் மார்ஜினல் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும். ஏன் மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது போட மாட்டோம்னா, நம்ம இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லைங்களா, கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம டெசிஷன் எடுப்போம். இதுல கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம், ப்ராஃபிட் கிடையாது. ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ரிபியூஷன் வந்தா வந்துடும். இந்த கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டெசிஷன் எடுப்போம். ஓகேங்களா. அதனாலதான் நான் இதோட பெர் யூனிட் நான் போடல. கான்ட்ரிபியூஷன் 40,000 rupees அமௌண்ட் பெர் யூனிட்டுக்கு 40 rupees. அதுல இருந்து அந்த 40,000ல இருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் 30 நம்ம மைனஸ் பண்றோம், ப்ராஃபிட் 10,000 கிடைக்குது இல்லைங்களா. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒன்னா தான் வருது. ப்ராஃபிட் வந்து 10,000 ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்லயும் 10,000, மார்ஜினல் காஸ்டிங்லயும் 10,000 தான் வருது. பட் ஏன் இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பண்றோம், ஏன் மார்ஜினல் காஸ்டிங் போறோம், இந்த மெத்தட் விட்டுட்டு இதுல போறோம் அப்படின்னா, டெசிஷன் மேக் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கை காட்டிலும் மார்ஜினல் காஸ்டிங் உங்களுக்கு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சாச்சு, இது வந்து நம்ம 1000 யூனிட்ஸ் போட்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 700 யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருது. எவ்வளவு கிடைச்சிருது, 100 rupees பெர் யூனிட்டுக்கே கிடைச்சிருது. ஓகேங்களா. மீதி இன்னொரு 200 யூனிட்ஸ்க்கு ஆர்டர் வருது, 200 யூனிட்ஸ்க்கு ஆர்டர் வருது. பட் என்ன சொல்றாங்க, எங்களால 100 கொடுக்க முடியாது, 80 rupees பெர் யூனிட் தான் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 700 வந்து கண்டிப்பா ஆபீஸ் எடுத்துக்குவீங்க, ஏன்னா 100 rupees நம்ம நினைச்சது அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த 200 எடுத்துக்குவோமா, அதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ ட்ரெடிஷ்னல் இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், பெர்
யூனிட் வந்துட்டு காஸ்ட் எவ்வளோன்னு சொல்றோம், 90 rupees சொல்றோம். அப்போ அவங்க கொடுக்கறது என்னது 80 rupees. அப்போ அதனால பார்த்தோம்னா இது வந்துட்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் பேஸ் பண்ணும் போதுட்டு நம்ம இந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணுவோம், எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? ஆனா மார்ஜினல் காஸ்டிங் என்ன சொல்றாங்க, சார் உங்களுக்கு மார்ஜின் பாசிட்டிவா வந்து, அதாவது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பாசிட்டிவா வந்துருச்சுன்னா நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த 100க்கு பதிலா 80 கொடுக்குறாங்க, காஸ்ட் 60 இருக்கு, அப்போ 20 rupees இதுல கிடைக்குது, அப்ப நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இதுல ரெண்டுல எது கரெக்ட், ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ வெறும் ஒன்லி 700 யூனிட்ஸ் மட்டும் இருந்தா எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறது ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ரெவென்யூ எவ்வளவு வரும், 700 into 100, அப்போ 70,000. இது ஓகே. மைனஸ் காஸ்ட் எவ்வளவு வரும், இதுல காஸ்ட் எவ்வளவு வரும், நம்ம ஒரு யூனிட்டுக்கு 60 டைரக்ட் காஸ்ட், 700 யூனிட்ஸ், அப்போ 700 into 60 இது ஒரு இது, பிளஸ் 30,000 வந்து ரெண்ட். 700 ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 1000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் 200 ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது ஃபிக்ஸ்டா தான் வரும். இந்த 30,000 நம்ம போட்டுக்கணும். ஓகே, அப்போ 700 into 60 42,000 பிளஸ் 30,000 வந்துட்டு 72,000 காஸ்ட் வருது. அப்போ இதுல எவ்வளவு வருது, லாஸ் 2,000 லாஸ் வருது, ப்ராஃபிட்டே வரல இந்த சினாரியோல. ஓகே, இப்போ மார்ஜினல் காஸ்டிங் இந்த 200 யூனிட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதை அப்படியே எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த 200 யூனிட்ஸ் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ 900 யூனிட்ஸ்க்கு டோட்டலா நம்ம இப்போ ஒர்க் பண்ண போறோம். இதுல ரெவென்யூ எவ்வளவு வரும் சார், அதனால இந்த கிளாசிபிகேஷன் நான் இங்க போடுறேன். 700 யூனிட்ஸ்க்கு 100 rupees தர்றாங்க, பிளஸ் 200 யூனிட்ஸ்க்கு எவ்வளவுதான் தர்றாங்க, 80 தான் தர்றாங்க, 86,000 வரும். ஓகேங்களா? ஓகே, அப்ப இதோட காஸ்ட் எவ்வளவு வரும், மொத்தம் 900 யூனிட்ஸ் பண்றோம், 900 யூனிட்ஸ் இன்டூ 60 பெர் யூனிட், இது வந்து டைரக்ட் காஸ்ட், பிளஸ் வழக்கம் போல 30,000 வந்துட்டு ரெண்ட்டுக்கு நம்ம போட வேண்டி இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா எவ்வளவு வரும், 900 into 60 54,000 plus 30,000, அப்போ 84,000. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது. ஆக்சுவலா உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் எவ்வளவு வருது, 2,000 வருது. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்கிற டெசிஷன் தான் கரெக்டா இருக்கு, மார்ஜினல் காஸ்டிங் பேஸ் பண்ணி எடுக்கிற டெசிஷன் தான் டெசிஷன் மேக்கிங்க்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தெரியுது. ஏன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் வந்துட்டு 90 rupees காஸ்ட் வந்துச்சு, 80 rupees கேட்டாங்க, அதனால எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணோம். எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு 700 யூனிட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு, 2,000 rupees லாஸ் ஆச்சு. பட் மார்ஜினல் காஸ்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவா கான்ட்ரிபியூஷன் வருது இல்லை, அதனால நீங்க அந்த ஆர்டரை எடுங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நம்ம அந்த ஆர்டரை எடுத்தோம். 700க்கு பதிலாக 900 யூனிட்ஸ் எடுத்தோம். ஆனா அந்த கடைசி 200 யூனிட்ஸ்க்கு 80 rupees தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் எடுத்தோம். ஏன், கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவ்ல வருது. ஆனா அந்த ரிசல்ட் என்னாச்சு, 2,000 rupees ப்ராஃபிட்ல வந்து நிக்குது. அப்போ இந்த 200 யூனிட்ஸ் 80 rupees கொடுத்தா கூட நம்ம எடுக்கணும். அதை எது கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுது, மார்ஜினல் காஸ்டிங் தான் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுது. அதனாலதான் டெசிஷன் மேக்கிங்ல வந்துட்டு மார்ஜினல் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணணும். கம்பேர் டு ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கோட மார்ஜினல் காஸ்டிங் தான் ஆப்டா இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது பார்த்தாச்சு. மார்ஜினல் காஸ்டிங் ஏன் நம்ம டெசிஷன் மேக்கிங் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஓகே, நம்ம அதுக்கு அப்புறம் இந்த மார்ஜினல் காஸ்டிங் பேஸ் பண்ணி எப்போ வந்துட்டு பிரேக் ஈவன் ஆகுது, எவ்வளோ பிரேக் ஈவன், அதாவது பிரேக் ஈவன்னா தெரியும் இல்லைங்களா, லாஸ் இல்லாம கெயின் இல்லாம நம்ம இது பண்றதா பிரேக் ஈவன். அதாவது லாஸ் இல்லாம அவாய்ட் பண்ற பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் எப்போ அட்டைன் ஆகுது, இவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னா
நம்ம வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வரணும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இந்த சினாரியோவை ஆல்ரெடி நம்ம பார்த்த சினாரியோ வச்சு ஒரு சின்ன டேபிளேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம இதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிளேஷன் நம்ம பில்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஒரு 4 சினாரியோக்கு யூஸ் பண்ணலாம். 250 யூனிட்ஸு, 500 யூனிட்ஸு, 750 யூனிட்ஸு, 1000 யூனிட்ஸ். ஓகேங்களா? இதில் மார்ஜினல் காஸ்டிங்கோட ஃபார்மட் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரெவென்யூ அட் rupees 100 per யூனிட் போடுவோம் இல்லைங்களா? அப்போ 25,000. இது வந்து எவ்வளவு? 50,000. இது எவ்வளவு? 75,000. இது எவ்வளவு? 1000 into 100, அப்போ 1 lakh. மைனஸ் அடுத்து எப்பவுமே என்ன போடுவோம்? வேரியபிள் காஸ்ட் தான் போடுவோம். ஓகேங்களா? மார்ஜினல் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? டைரக்ட் காஸ்ட் 60 rupees per யூனிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 60 rupees per யூனிட். அப்போ 250 into 60. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வருது? 15,000. அப்போ 500 into 60 30,000. 750 into 60 45,000. 1000 into 60 60,000. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 100 minus 60 at 40 rupees per யூனிட் வரும். ஓகேங்களா? அப்போ எப்படி வேணாலும் இது பண்ணலாம். 25,000 minus 15,000 போட்டிங்கன்னா 10,000 வரும். அரல்ஸ் 40 into 250 போட்டிங்கனாலும் அதே தான் வரும். பட் நான் இப்படி எடுத்துக்கிறேன். 25 minus 15,000 10,000. இது எவ்வளோ வரும்? 20,000 கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கிடைக்குது. இது 30,000 கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கிடைக்குது. இங்கே 40,000 கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கிடைக்குது. இதுல இருந்து தான் நம்ம என்ன சொன்னோம்? ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன? எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். நீங்கள் 250 யூனிட் போட்டாலும் ரெண்ட் நீங்கள் 30,000 தான் கட்டி ஆகணும். 500 யூனிட்னாலும் 30,000 தான். 750னாலும் 30 தான். 1 lakhனாலும் 30 தான். ஓகே, அப்போ அடுத்தது ப்ராஃபிட் ஆர் லாஸ். 250 யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? லாஸ் வந்துட்டு 20,000 வரும். 500 யூனிட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 வரும். எப்படி 10,000 வரும்? கான்ட்ரிபியூஷன் 20,000 இருக்கு, மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 20,000 மைனஸ் 30,000 மைனஸ் 10,000. 750 யூனிட்ஸ்ல என்ன ஆகுது? கான்ட்ரிபியூஷன் 30,000 இருக்கு, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 30,000. அப்போ இங்க என்ன ஆகுது? நில்லாகுது. இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இங்க வந்துட்டு நம்ம லாஸ் 750 யூனிட்ஸ் நம்ம ரீச் பண்ணானா நம்ம லாஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த 750க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது 40,000 மைனஸ் 30,000. இங்க என்ன வருது? 10,000 ப்ராஃபிட்ல வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 1000 யூனிட்ஸ் நம்ம ரீச் பண்ணா தான் 10,000 ப்ராஃபிட்ல வருது. ஓகேங்களா? இதுதான் அந்த டேபிளேஷன். நம்ம டேபிளேஷன் போட்டாச்சு. இதை வச்சு தான் நம்ம இப்போ கான்ட்ரிபியூஷன் டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஐ மீன் மார்ஜினல் காஸ்டிங் டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ மார்ஜினல் காஸ்டிங் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எவ்வளோ வந்தால் நம்மளுக்கு பிரேக் ஈவன் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னா நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதை வந்து 2 டைப்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா கிராஃபிக்கல் மெத்தட். செகண்ட் டைப் ஈக்குவேஷன் மெத்தட். ஈக்குவேஷன் நத்திங் பட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இந்த 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தடு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த சினாரியோ பேஸ் பண்ணியே நம்ம கிராஃபிக்கல் மெத்தடு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு கிராஃப் வரைஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு என்னது? அமௌண்ட். இது என்னது? யூனிட்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னென்ன யூனிட்டுக்கு பண்ணியிருக்கோம்? 250, 500, 750,
1000 அதெல்லாமே இங்க போட்டுக்கலாம். அமௌண்ட் அதே மாதிரி நம்ம அட்மோஸ்ட் எவ்வளவு வருது 1 lakh மட்டும் நம்ம இந்த ப்ராப்ளம்ல வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃபிக்கல் இதுல நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னது எல்லாமே 30,000 இருக்கு இல்லைங்களா? அப்போ எல்லா இடத்துலையுமே 250 யூனிட்ஸா இருந்தாலும் சரி, 500 யூனிட்ஸா இருந்தாலும், 750 யூனிட்ஸா இருந்தாலும், 1000 யூனிட்ஸா இருந்தாலும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இந்த லைன் தான் வரும். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டா இருக்கும். அதனால தான் இது ஃபிக்ஸ்டு காஸ்ட். 30,000 ருபீஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் எப்படி வரும்? இங்க இருக்கு பாருங்க. 250 யூனிட்ஸ்க்கு 15,000, 250 யூனிட்ஸ்க்கு 15,000 இங்க வரும். ஓகே, 500 யூனிட்ஸ்க்கு 30,000, 30,000 இங்க வரும். ஓகேங்களா? 750 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வரும்? 45,000 வருது. அப்போ 45,000 சம்வேர் இங்க வரும். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லைங்களா? இதுதான் என்னது வேரியபிள் காஸ்ட். நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இது ரெண்டையும் மிங்கிள் பண்றோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட். அது எப்படி வரும்? சரி, 0 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா வேரியபிள் காஸ்ட் 0வா இருக்கும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவா இருக்கும்? 30 இருக்கும். அப்போ இங்கிருந்து தொடங்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட், 250 இருந்துச்சுன்னா வேரியபிள் காஸ்ட் 15,000, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 30,000. ரெண்டையும் நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா 45,000 இல்லைங்களா? அப்போ 250 யூனிட்ஸ்ல 45,000 இங்க வரும். ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் கூட நம்ம எடுத்துடலாம். இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டது. இப்போ டோட்டல் காஸ்ட் லைன் இப்படி நீங்க போட்டீங்கன்னா இதுல அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து சேல்ஸ் லைன் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? சேல்ஸ் எவ்வளவு? 250 யூனிட்ஸ்க்கு 0னா 0. ஓகே, 250 யூனிட்ஸ்க்கு 25,000, 250 யூனிட்ஸ்க்கு இங்க வரும் 25,000. ஓகே, 500 யூனிட்ஸ்க்கு 50,000. அப்போ இங்க சம்வேர் இங்க வரும். ஓகேங்களா? அப்போ இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன ஆகும்? ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டல் ரெவென்யூவும் டோட்டல் காஸ்டும் மீட் ஆகுது இல்லைங்களா? இது என்ன லைனு? டோட்டல் காஸ்ட் லைன். இது மேல இருக்கிறது என்ன லைனு? கிரீன்ல போறது டோட்டல் ரெவென்யூ லைன் இல்லைங்களா? அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல தான் பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட்ல என்னன்னா டோட்டல் ரெவென்யூவும் டோட்டல் காஸ்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது லாஸும் இல்லை இதுவும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ அந்த பாயிண்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா 750ல மேட்ச் ஆகும். 750 யூனிட்ஸ் இந்த பக்கம் ரீச் பண்ணீங்கன்னா 75,000 ருபீஸ்ல போய் இது இன்டர்செப்ட் ஆகும். அதுதான் 75,000ல ரெவென்யூ வந்து 75,000 இருக்கும்போது ப்ராஃபிட் 0. அதே மாதிரி 750 யூனிட்ஸா இருக்கும்போது ப்ராஃபிட் 0. இதுதான் இந்த கிராஃப். இப்படிதான் இந்த கிராஃப் வந்துட்டு நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே என்னது? ப்ராஃபிட் ஏரியா. இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏரியா. அதே மாதிரி கீழே இருக்கிறது, இந்த பிரேக் ஈவன் கீழே இருக்கிற இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் என்ன ஏரியா? லாஸ் ஏரியா. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கும் டோட்டல் ரெவென்யூக்கும் இந்த ரெண்டு லைனுக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிளோட பேர் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் நம்மளுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியா நேரோவா இருந்துச்சு, ரொம்ப ஒட்டி ஒட்டி போகுது அப்படின்னா
நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஓகே கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கிராஃபிக்கல் மெத்தடில் இந்த மாதிரி நம்ம 2 பாயிண்ட் தான் வச்சோம், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம்? ஈக்குவேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் மெத்தட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ரெவென்யூங்கிறது நத்திங் பட் சேல்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்களேன். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் என்னன்னு சொன்னோம்? கான்ட்ரிபியூஷன் சொன்னோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் என்னன்னு சொன்னோம்? கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன சொல்றோம்? ப்ராஃபிட்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த பக்கமே வச்சுட்டு இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் இந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் கான்ட்ரிபியூஷன், ஐ மீன் ப்ராஃபிட். அப்போ இதுவும் இது ரெண்டும் சேம் தான். அப்போ இதுவும் ஈக்குவல் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். இதுவே லாஸ் வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் டிஃப்ரெண்டா மைனஸ் லாஸ் அப்படின்னு எழுதணும். பொதுவாக ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, லாஸ் வந்துச்சுன்னா இந்த பிளஸ் ப்ராஃபிட்டுங்கிறத மாற்றிட்டு மைனஸ் லாஸ் அப்படிங்கிறது ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ டைம் பீக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை, ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம சில ஃபார்முலாஸ் எல்லாம் டிரைவ் பண்றோம். அதுல ரொம்ப முக்கியமான ஃபார்முலா வந்துட்டு பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். என்னது பிவி ரேஷியோ? பிவி ரேஷியோன்னா the ratio between contribution and sales. அதுதான் பிவி ரேஷியோ. அதாவது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸுங்கிறது தான் பிவி ரேஷியோ. இது வந்து அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், பெர் யூனிட்டாகவும் இருக்கலாம், ரெண்டுமே ஒன்றா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் அமௌண்ட் என்னது? 500ல. ஓகே, இந்த சினாரியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சினாரியோ எடுத்துக்கலாம். 500ல டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 20,000. ஓகே, டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் 50,000 ஈக்குவல் டு 40%. அப்போ 40%ங்கிறது தான் பிவி ரேஷியோ. ஓகே, பெர் யூனிட்டாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பெர் யூனிட் இது அமௌண்ட் பேஸ் பண்ணி வர்றது. பெர் யூனிட் என்னது? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு பெர் யூனிட் 40ன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 40 டிவைடட் பை சேல் பிரைஸ் பெர் யூனிட் என்னது? 100 ஈக்குவல் டு இதுவும் 40% தான். அப்போ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் டிவைடட் பை சேல் அமௌண்ட் போடலாம், இல்லைன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் டிவைடட் பை சேல் பிரைஸ் பெர் யூனிட் இதுவும் போடலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சேஞ்ச் இன் சேல்ஸ், அதாவது ஐ மீன் சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் ஆர் ப்ராஃபிட், இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 250 யூனிட்ஸ்க்கும் 500 யூனிட்ஸ்க்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெவென்யூ அதாவது சேல்ஸ் தெரியுது, இந்த பாயிண்ட் ரெண்டும் தெரியுது, எவ்வளோ சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் தெரியுது, இதுதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அப்படின்னா எவ்வளோ சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்குது? 10,000ல இருந்து 20,000 போயிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 10,000. 20,000 மைனஸ் 10,000. ஓகே, சேல்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 25,000ல இருந்து 50,000 போயிருக்கு. அப்போ 50,000 மைனஸ் 25,000, ஸோ 25,000 ஈக்குவல் டு அதுவும் 40% தான் வரும். ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? பிவி ரேஷியோ வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிவி ரேஷியோ எப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த பிவி ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய பிரேக் ஈவன் பாயிண்ட் இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. நம்ம பிவி ரேஷியோ ஏற்கனவே பார்த்தோம். எவ்வளோன்னு பார்த்தோம்? 40%ன்னு பார்த்தோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இங்கே எல்லாமே எவ்வளோ இருக்கு? 30,000 இருக்கு. டிவைடட் பை 40% ஈக்குவல் டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 75,000 வரும். இந்த இங்கே இருக்கு ஃபிக்ஸ்டு 0 பிரேக் ஈவன் பாயிண்ட் வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? ஈக்குவேஷன் மெத்தடில் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த
டேபிளேஷன்ல நம்ம எதுவுமே போட தேவையில்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டேபிளேஷன் போட்டோம். ஓகேங்களா? நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிவி ரேஷியோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து சேல் அமௌண்ட். ஒருவேளை யூனிட்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன சேம் 30,000 தான், டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 40 rupees per unit. ஸோ 40 ஈக்குவல் டு 750 யூனிட்ஸ். இது வந்து ருப்பீஸ். அப்போ கரெக்டாக வருதுங்களா? 750 யூனிட்ஸ் வந்துருச்சு. யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ருப்பீஸ் கால்குலேட் பண்ணும்போது 75,000 வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பிரேக் ஈவன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியுது இதில் வச்சு. என்னென்ன நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி பிவி ரேஷியோ வந்து 40% கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிரேக் ஈவன் சேல்ஸ் அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 75,000 rupees இன் யூனிட்ஸ் இன் அமௌண்ட் ஆர் 750 யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து டிசையர்டு ப்ராஃபிட். டிசையர்டு ப்ராஃபிட் அதாவது எனக்கு 10,000 ப்ராஃபிட் வேணும்னா நான் எவ்வளோ சேல் பண்ணணும், அதான் டிசையர்டு ப்ராஃபிட் வரணும்னா நம்ம எவ்வளோ சேல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ டிசையர்டு ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளோ சேல் நம்மளுக்கு நடக்கணும், இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டிசையர்டு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, 30,000. டிசையர்டு ப்ராஃபிட் நம்ம இந்த சினாரியோ போட்டு பார்க்கலாம். 10,000 நம்ம வேணும்னு நினைக்கிறோம். ஓகே, டிவைடட் பை பிவி ரேஷியோ 40%. அப்போ 40,000 டிவைடட் பை 40% ஈக்குவல் டு 1 lakh rupees. அப்போ இங்க வந்துருச்சுங்களா 1 lakh rupee. கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா? இதுவே யூனிட்ஸ்ல இவங்க கேட்டிருந்தாங்க, யூனிட்ஸ்ல நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பிவி ரேஷியோக்கு பதிலாக கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம போடணும். ஓகேங்களா? இதே ஃபார்முலால நம்ம என்ன பண்ணணும், இந்த பிவி ரேஷியோக்கு பதிலாக கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம போடணும். அந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும், இதே தான் வரும், 40,000 வரும். 40,000 divided by contribution per unit என்னது 40 equal to 1000 units வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ டிசையர்டு ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ நம்ம சேல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போது அடுத்து நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. என்ன போட்டாச்சு, டிசையர்டு ப்ராஃபிட் போட்டாச்சு. டிசையர்டு ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அது என்னது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எவ்வளோ சேல் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதாவது டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டோட்டல் சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 1000 யூனிட்ஸ். அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, 1 lakh rupees வருது. 1 lakh rupee மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் 750 யூனிட்ஸ் ஆர் 75,000. நம்ம இப்போ வேல்யூவில் தான் போடுறோம், அதனால 75,000 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 25,000 rupeesங்கிறத மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 25,000 வந்துட்டு நம்ம சேல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பர்சன்டேஜ் ஒன்று இருக்கு. அது என்னன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ். ஓகே, இதுதான் நம்ம டோட்டல் சேல்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 1 lakh rupees ஆர் 1000 யூனிட்ஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு நீங்க மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, 25,000 டிவைடட் பை 1 lakh rupee ஈக்குவல் டு 25%. புரியுதுங்களா? இதுதான் பேசிக்ஸ். நம்ம ஏன் வந்துட்டு மார்ஜினல் காஸ்டிங் யூஸ் பண்றோம்,
அதில் 2 மெத்தட் என்ன, கிராஃபிக்கல் மெத்தட், ஈக்குவேஷன் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம், எப்படி அதை யூஸ் பண்ணுறது, கிராஃப் போட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்துட்டு ஈக்குவேஷன் பேசிஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதோட நம்ம இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு.